பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக நாமத்தினாலே ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த மாதத்துடைய 4வது ஓய்வு நாளின் வழிபாட்டுக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் பாதுகாப்பும் நம்மை மட்டுமாக காத்து வந்ததைப் போல தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தும். நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த காணொலியின் வழியாக, இந்த வலைதளத்தின் மூலமாக ஆலயத்தில் நடத்தப்படுகிற இந்த வழிபாட்டில் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோமாக. இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்ம மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேலைக்காக உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த 4வது ஓய்வு நாளிலே நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடி உம்மை போற்ற வாழ்த்து உமக்கு நன்றி செலுத்த நீர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சுவாமி. நீரே ஆண்டவரே இந்த வழிபாடை பொறுப்பேற்று நடத்தி தாரும். நாங்கள் பாடுகிற பாடல், கேட்கிற வாசனங்கள், ஆண்டவரே நாங்கள் தியானிக்கிற தியானம் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்த முடியாய் வேண்டுகிறோம். துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 4வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 4, உன்னதரே நீர் மகிமை என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். வழிபாட்டுக்கு துணையாக காலை மாலை ஆராதனை முறை 2வது முறைமையை நாம் பின்பற்றுவோம். காலை மாலை ஆராதனை முறையில் 2வது முறைமை, கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுதுகொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கிடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழ் அறிவிக்கும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுது புதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை மது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து மது குமாரனை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரையுமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றில் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பிய ஒரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்கள் வழிநடத்தி கடவுளின் அன்பைக்கு நஞ்சில் பிடிக்கிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்பத்தக்க நீதியும் உள்ளவர். நான் எழுந்து தகப்படத்திற்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் முது பார்வையில் பாவம் செய்தேன். இனி என்னுடைய மகன் என்று சொல்லப்படுகிற பார்த்து நல்லன் முடி கூலிக்கார் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்ய சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசிரியர் நமக்கிறாமல் எல்லாவற்றும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். மௌனமாக நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நம்முடைய குறைகளை, குற்றங்களை, மீறுதல்களை நாம் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவ அறிக்கைக்கு துணையாக இரண்டாம் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் குரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களும் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல இடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்குமே வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கை நீக்கி எங்கள் சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் கட்டளையிட்டருளி வாழ்க்கை சிறப்பதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேட்டுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமேன். நாம் அமர்ந்தவாறு திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். முதலாம் பாடம், இரண்டாம் பாடம், சங்கீதம் மாறி மாறி வாசித்தல், நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் என்னாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகிரின் மகனான கிலியோத்துக்கு பிறந்த ஏபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசாரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கு, ஆசாரியனாகிய எலையாசருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராக்கின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினால் அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தர் சந்நிதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் குமாரத்திக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால்
அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயவிதி பிரமாணமாய் இருக்க கடவது என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இம்மகளிர் தின சிறப்பு வழிபாட்டிலே உங்கள் அனைவரையும் எம் மகளிர் ஐக்கிய சங்கத்தின் சார்பிலே என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பு நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 முடிய. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல். துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கெதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் மாறி மாறி வாசித்தல். 119ஆம் சங்கீதம் 57 64 வரை. சங்கீதம் 119 57 64 வரை. கர்த்தாவே, நீரே என் பங்கு, நான் உமது வசனங்களை கைக்கொள்வேன் என்றேன். உம்முடைய இதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளுக்கு கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கைக்கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 வரை. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர்கள் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைகளுக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக கீர்த்தனையில் 406வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 406. பெண்கள் ஐக்கிய சங்க கொடி வானில் பேரொளி வீசியே பறக்குது பார் என்ற பாடலை
நாம் இணைந்து பாடுவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலவேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் 4வது ஓய்வு நாளில் குறிப்பாக மகளிர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிற இந்த வழிபாட்டில் ஆண்டவரே நாங்கள் நம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேச நாம் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். குறிப்பாக இந்த ஞாயிறு மகளிர் ஞாயிறாக நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 4வது ஓய்வு நாளை அனுசரிப்பது உண்டு. அதே விதமாக இந்த வாரமும் இந்த ஆண்டும் நாம் மகளிர் வாழ்வை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தவும், அவருடைய வாழ்வுக்காக கடவுளை போற்றவும், அவருடைய வாழ்வில் கடவுள் செய்த சிறப்பான விடுதலையினுடைய தன்மைகளை அறிந்து கொள்ளவும், தொடர்ந்து விடுதலை வாழ்வின் பயணத்திலே அவர்களை வழிநடத்தவும் இந்த நாளுடைய செய்தியை கேட்க நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இன்றைய நாளுடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள். Women as change makers. Women as change makers. என்னாகமம் 27:1-11, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 11-15, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 46-55, சங்கீதம் 119 57-64 வசனங்கள் இந்த நாளுடைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கடவுளுடைய வார்த்தை கேட்கும் முன்பாக நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் இணைந்து நாம் பாடுவோம். மகிழ்ந்திடுவேன் நான் கர்த்தருக்குள், களி கூறுவேன் என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள். மரியாள் இவ்விதமாக கடவுளை போற்றி புகழ்ந்து அவள் பாடுகின்ற இந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி ஒவ்வொருடைய மகளிர் வாழ்விலும் கடவுள் கொடுக்க
அவர் விரும்புகிறார். இந்த ரட்சிப்படைந்த மக்கள் கடவுளுடைய திருக்கருவிகளாய் பாத்திரங்களாய் வாழ இந்த நாளில் இந்த செய்திக்குள்ளாக இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அன்பானவர்களே, நாம் பாடின இந்த பாடலின் அனுபவம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மகிழ்ந்திடுவேன் நான் கர்த்தருக்குள், களி கூறுவேன் என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் படைத்த படைப்பின் சிறப்பான ஒரு படைப்பாக பெண்கள் இருக்கிறதை நாம் படைப்பின் கதையின் வழியாக அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் கடவுள் படைத்த படைப்பின் நிறைவேறுதலாக முழுமையாக இந்த பெண்ணை படைத்தார் என்று நாம் அறிகின்ற படைப்பினுடைய உண்மை. ஏனென்றால் அந்த பெண்ணை படைப்பதற்கு முன்பாக கடவுள் படைப்பின் நிறைவை காணாமல் அவர் படைத்த பிறகுதான் நல்லதாக கண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அதுவரை படைத்த மனிதனை பார்த்து நல்லதல்ல என்று பெண்ணை படைத்த பிறகுதான் அவர் படைப்பு நல்லதாக நிறைவேறி இருக்கிறது என்பதை பார்த்து அவர் மகிழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கடவுளின் சார்பில் அனைத்து படைப்பின்
பணிகளையும் கடவுள் அவருடைய சித்தத்துக்கு ஏற்றவாறு அவர் செய்தார். ஆனால் அவற்றில் பெண் என்று சொல்லும் பொழுது அவர் கடவுளுடைய அருள் ஆற்றல்களை தன்னகத்தை தக்க வைத்து அவள் என்ன செய்கிறாள்? தெய்வத்துடைய தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாத்திரமாக வாழ்கிறாள், இருக்கிறாள் என்பதை அறுதியிட்டு திருமறை காட்டுகின்ற ஒரு உண்மை. ஏனென்றால் படைப்பின் காரியங்களிலே பார்க்கும் பொழுது பெண்ணின் படைப்பானது ஒரு சாதாரணமானதாக அல்ல, அது ஒரு அசாதாரணமானதாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முதலில் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவருடைய மூச்சை, அவருடைய உருவத்தை அவனுக்கு கொடுத்து உலக வாழ்க்கையிலே மனிதனை கடவுள் படைத்தார். ஆனால் பெண்ணை படைக்கும் பொழுது அப்படியாக அல்ல, ஆண் மகனின் விலா எலும்பிலிருந்து எடுத்து அந்த பெண்ணிற்கு பொருத்தி அந்த பெண்ணை படைக்கிறார் என்று நாம் அறிகின்ற படைப்பின் உண்மை. ஆகவே ஆணினுடைய முழுமையான தன்மைக்கு இந்த பெண் படைக்கப்பட்டாள் என்பதை நாம் அறிகின்றோம். ஆகவே இந்த பெண்ணினுடைய படைப்பின் நிறைவில்தான் கடவுள் இந்த படைப்பினுடைய நிறைவை காணுகிறதை நாம் பார்க்கிறோம். இலக்கியத்திலே அதிகமாக போற்றப்படும் பெண்கள் இந்த காலங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த பெண்களானது, பெண்ணுடைய தன்மையானது திருமறையிலே ஒரு சிறப்பிடம் பெற்ற ஒரு படைப்பாக கடவுளுடைய பார்வையில் உயர்ந்ததாக சிறந்ததாக இருந்தாலும் பிறகு தற்காலத்திலே அந்த பெண்ணினுடைய நிலைமையானது எவ்விதமான ஒரு குறைவாக மதிப்பீடு செய்கின்ற ஒரு படைப்பாக, ஒரு மிருகத்தை விட ஒரு குறைவான ஒரு மதிப்பீடாக இருக்கின்ற ஒரு காரியங்களை நாம் பார்க்கின்றோம். திருமலையிலும் பெண்களுடைய தன்மைகளை அது அழுத்தி அடிமைகளாக காட்டுகின்ற, அடிமைகளாக இருக்கின்ற ஒரு தன்மை. தற்போதும் அந்த பெண்களுடைய நிலைமையானது ஒரு மேன்மையானதாக போற்றப்பட்டாலும் அவளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், முன்னுரிமையானது மிகவும் குறைவாக காட்டப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் பெண்ணினுடைய வாழ்வின் பிரச்சனை கருவிலிருந்து கல்லறை வரை அவளுடைய பிரச்சனையானது தொடர்ந்து இன்றைக்கும் இருந்து வருகின்ற ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எல்லா மதத்தினரும், இனத்தினரும், சமுதாயத்தினரும் பெண் குழந்தைகளை பாரமாகவே கருதுகின்றனர். ஆண் பிள்ளை என்றால் வரவு, பெண் பிள்ளை என்றால் செலவு என்ற தவறான எண்ணங்கள் இருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்கிறோம். படிப்பிலே பட்சபாதம், உணவு முறையில் பாரபட்சம், வேலை வாய்ப்பு, சம்பளத்தில் ஏற்றத்தாழ்வுகள், எத்தனையோ விதமான தடைக்கற்கள், அத்தனை தடைக்கற்களையும் வெற்றிப்படிகளாக மாற்றுகின்றது பெண்களுடைய ஆன்மீக உந்துதல், ஆன்மீக பலன். ஆகவே இத்தனை விதமான தடைகளையும் அவர்கள் தாண்டி இன்றைக்கு வெற்றி நடை போடுகிறார்கள் என்று சொன்னால் அவளுக்குள் இருக்கின்ற இறைப்பற்று, இறை ஆற்றல் அவர்களை வாழ்வை அது அவ்விதமாக மாற்றுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கடவுள் எவ்விதமாக தாயின் தன்மையிலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏசாயாவுடைய நூலில் 66ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கும்பொழுது, தாய் தன் பிள்ளைகளை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கடவுள் சொல்லுகிறார் என்று ஏசாயா சொல்றார். ஒரு தாயினுடைய அன்பின் செயல்பாடுகளை கடவுள் அங்கு உருவகப்படுத்தி காட்டுகிறதை பார்க்கிறோம். சாராள் வழியே ஈசாக்கும், அன்னாள் வழியே சாமுவேலும் மிக முக்கியமான பாத்திரங்களாக மாற்றப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஏனால் சாராள் விசுவாசத்தின் தாய். அதே விதமாக விசுவாசத்துடைய தொடர்ச்சியாக ஈசாக்கு ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவும் அந்த பாரம்பரியத்தில், அந்த அடிச்சுவட்டில் வந்தவர் தான். ஆக விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். அன்னாலும் அதே விதமாக தான் தன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்து அவள் சாமுவேலை பெற்று அந்த சாமுவேல் கடவுளுடைய பற்றுதலிலே வளர்ந்து இஸ்ரவேல் நாட்டினுடைய அரசனாக, தீர்க்கதரிசியாக கடவுள் உயர்த்தினார்.
1730 ஆண்டிலே மெத்தடிஸ்ட் என்ற கிறிஸ்துவ மறுமலர்ச்சி இயக்கத்தின் நிறுவனர்கள் ஜான் வெஸ்லி மற்றும் சார்ல்ஸ் வெஸ்லி இவர்கள் இருவரும் இறைப்பட்டை ஊற்றி வளர்த்த அவரது தாயான சூசன்னா வெஸ்லியே மெத்தடிஸ்ட் சங்கத்தின் இயக்கத்தின் தாயாக கருதப்படுகிறாள். ஆகவே இந்த சூசன்னா அவருடைய பற்றுறுதி அர்ப்பணம் தன்னுடைய பிள்ளைகள் இருவரையும் இப்படி இறையாட்சி செய்வதற்கு, கடவுளுடைய வருகைக்கான பணிகளை செய்வதற்கு அவளை ஊக்குவித்தால், வளர்த்தாள். ஆகவே இந்த தாயினுடைய ஒரு சிறப்பான ஒரு அர்ப்பணிப்பு தான் இந்த பிள்ளைகள் இருவரும் இன்றைக்கு இந்திய நாட்டிலே உலகத்திலே அவர்கள் இந்த மெத்தடிஸ்ட் என்கின்ற இந்த மாபெரும் இயக்கத்தை உருவாவதற்கு காரணமாக இருந்தார்கள். அதே விதமாக தான் தீமைத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவனுடைய பாட்டி லோயிஸாலும் ஐனிக்கையாலும் இவ்விதமாக அவனை விசுவாசத்திலே வளர்த்தார்கள். இப்படி பெண்களுடைய பங்களிப்பு உலகத்திலே எவ்விதமாக சிறப்பிடம் பெறுகிறது. ஒரு தாய் அல்லது ஒரு மனைவி வீட்டினுடைய மிக முக்கியமான பங்களிப்பை எவ்விதமாக கடவுள் உருவாக்கியிருக்கிறார் என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே நாம் பெண்களை குறைவாகவோ தாழ்வாகவோ மதிப்பீடு செய்வதோ அவர்களை தரைக்குறைவாக வைத்து நடத்துவதோ கடவுளுடைய பார்வையில் அது ஏற்புடையதானது அல்ல. கடவுள் நிகராக சமமாக ஆணை போல பெண்ணையும் படைத்திருக்கிறார் என்ற உணர்வு வர வேண்டும். ஒருவேளை நம்முடைய தவறான கண்ணோட்டங்கள் ஒருவேளை சமுதாயத்திலே பல இடத்திலே காணப்பட்டாலும் நாம் மதிப்பீடு செய்ய வேண்டிய ஆன்மீக தன்மைகளை உள்வாங்கினவர்களாக இருப்பதனாலே நம்முடைய சிந்தனைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றால் ஆணை பார்க்கின்ற அதே மதிப்பீடு பெண்ணை பார்க்க வேண்டும். ஏனென்றால் படைத்தவர் இருவரையும் படைத்தவர் கடவுள். யாரையும் குறைவாக தாழ்வாக அவர் உருவாக்கவில்லை. ஆகவே இன்றைக்கு ஆணுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்து கடவுள் உருவாக்கியிருக்கிறார். அதே போல பெண்ணுக்கும் ஒரு புதிய உறவை, ஒரு புதிய ஒரு பொறுப்பை கொடுத்து அவர் உருவாக்கியிருக்கிறார். இருவருமாக இணைந்து பயணிக்கும் பொழுதுதான் கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய தன்மை இந்த உலகத்திலே வெளிப்படும். கடவுளுடைய வருகைக்கான பணிகள் செய்யப்படும். ஆகவே இருவரும் சமமாக இணைந்து கடவுளுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பொறுப்பாக வாழ வேண்டியவர்கள், கடவுளுடைய கரங்களிலே பொறுப்பை ஒப்படைக்க வேண்டியவர்கள். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் இருவருமே என்ன செய்யறாங்க? கடவுள்கிட்ட போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தீமையிலே வழுவி போனதுனாலே அவர்கள் இருவருமே மாற்றம் அடைந்து மீட்பு அடைந்து கடவுளுடைய பார்வையில் இயேசுவுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு ஒரு புதிய மனுக்குலத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் ஒரு பெண் நினைத்தால் எதையும் செய்யக்கூடும், செய்ய முடியும். ஒரு பெண்ணுடைய கரங்களில் அந்த குடும்பம் இருக்கிறது, அந்த திருச்சபை இருக்கிறது, அந்த சமுதாயம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய அருளை, ஆற்றலை அவர்கள் உள்வாங்கினவர்களாக அந்த பெண் நினைக்கும் பொழுது, ஏனென்றால் அந்த குடும்பத்தை தாங்குகின்ற பொறுப்பு, ஒருவேளை ஆண்கள் கணவன் தகப்பன் என்று சொல்லும் பொழுது அவருடைய பணிகள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் பொறுப்பற்றவர்கள் என்று சொல்லவில்லை. இவைகளெல்லாம் கடவுள் அவளை இன்னொரு பொறுப்பிலே பயன்படுத்துகிறாள். இவற்றையெல்லாம் செயல்படுத்துகின்ற, செயலாக்கம் படுத்துகின்ற ஒரு பொறுப்பை கடவுள் இந்த பெண்களிடத்திலே கொடுத்திருக்கிறாள். ஆகவே மாற்றங்களை ஏற்படுத்துவது, திருப்பங்களை ஏற்படுத்துவது அவருடைய கரங்களிலே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 3 குறிப்புகளை இன்றைக்கு இந்த பகுதியிலே நான் சொல்ல நான் விரும்புகிறேன். முதலாவதாக, women restore the righteousness in this world. நீதி நியாயங்களை நிலைநிறுத்துகிறவர்கள் பெண்கள். ஆகவே மாற்றங்கள் செய்கிறவர்கள் சொல்லும் பொழுது என்ன மாற்றங்களை அவர்கள் செய்கிறார்கள்? இந்த என்னாகமம் நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம். முதலாவது பாடத்திலே என்னாகமம் நூலிலே பார்க்கும் பொழுது அங்கு இருக்கின்ற மனாசே குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு காரியங்களிலே நாம் பார்க்கின்றோம். அங்கே பார்க்கும் பொழுது அங்கு பழைய ஏற்பாட்டிலே இருந்த ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலே இந்த பெண்கள் எவ்விதமாக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அங்கு விரும்புகிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு கொடுக்கப்பட்டது. ஆக இஸ்ரேல் மக்களுக்கு
ஆண்டவர் கொடுத்த சொத்துரிமை சட்டத்திலே ஆண் மக்களுக்கு மட்டுமே சொத்தில் பங்கு உண்டு. ஆண் குழந்தைகள் இல்லாமல் பெண் குழந்தைகள் பிறந்துவிட்டால் குடும்பத் தலைவரின் சொத்து அவருடைய சகோதரர்களுக்கு உடையதாகும். இப்படிப்பட்ட ஒரு சட்டங்கள் அங்கே இருக்கும் பொழுது இந்த பெண்கள் 5 பேர்கள், இந்த சிலையத்தினுடைய மகள்கள் 5 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க போய் இந்த மோசே கிட்ட முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னா, இந்த சொத்துக்கள் என் தகப்பனுடைய பிரிவுக்கு பிறகு இந்த சொத்துக்கள் இந்த வாரிசு இல்லாததினாலே இந்த சொத்துக்களை என்னுடைய அப்பாவுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று முறையிடுறாங்க. தங்களுக்குன்னு கேட்கல. பாருங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி. எங்களுக்காக பெண்கள் தனக்காக கேட்கல. அவங்க என்ன செய்கிறாங்க, போய் இந்த சொத்துக்கள் எல்லாம் எங்களுடைய தகப்பாவுடைய சகோதரருக்கு நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ கடவுள் என்ன செய்கிறாரு, இந்த 5 பெண்களுக்குள் இருக்கின்ற ஒருமனப்பாட்டை பார்க்கிறார். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பை பார்க்கிறார். தங்களுக்கு அப்பா போயிட்டாலும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்கல. ஆனால் அவங்க ரெக்கமெண்டேஷன் என்ன, அப்பா இறந்துட்டாங்க, அதனால எங்கள் அப்பாவுடைய சகோதரருக்கு அந்த சொத்துக்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 பெண்களும் ஒன்றா சேர்றது ரொம்ப பெரிய காரியம். ஏன்னா 2 பெண்கள் ஒன்றா சேர்ந்தாலே அவங்களுடைய காரியங்கள்லாம் தெரியும். இந்த 5 பெண்கள் ஒருமனப்பட்டு வருகிறாங்க குடும்பத்தில், அதிலும் ஃபேமிலியில் இந்த 5 பெண்களும் ஒன்னஸ். இப்போது கடவுள் எவ்விதமாக அவருடைய உள்ளத்தை காண்கின்றார். அப்போ காணும் பொழுது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த பெண்களுடைய கோரிக்கையை மோசே கடவுளத்தில் கொண்டு போகும் பொழுது என்ன சொல்கிறாரு, கடவுள் இதை கேட்டுட்டு ரைட் அவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் அதே போல பெண்களுக்கும் அந்த உரிமையை நீங்கள் கொடுக்கலாம் என்று கடவுள் பரிந்துரைக்கிறார். இவங்க கொண்டு போன ரெக்கமெண்டேஷன் வேற, ஆனால் கடவுள் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் வேற. இவங்க மற்ற காரியங்களுக்காக பரிந்துரைக்கும் பொழுது கடவுள் இவர்களுக்கும் பெண்களுக்கும் தகப்பனுடைய பாரம்பரியத்தினுடைய சொத்திலே உரிமைகள் இருக்கிறது என்பதை அங்கே பரிந்து. ஒருவேளை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய நீதிமன்றத்திலே இந்திய நாட்டிலே பல நாட்களிலே இருந்த நிலுவையான இந்த தீர்ப்பானது சற்றே முன்பாக வெளியே வந்து அந்த சொத்தானது பெண்களுக்கும் உரியது என்று தீர்ப்பிடப்பட்டதை நாம் அறிகின்ற ஒன்று. ஆக ஒருவேளை இந்த என்னாகமத்தில் அப்போ எழுதினாங்க, இப்போ தான் பாருங்கள், இப்போ 2020 தான் இந்தியாவுக்கு வருது அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ பாருங்கள் கடவுள் எவ்விதமாக இந்த தீர்ப்பை அங்கே கொண்டு வருகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த நாளில் இந்த பெண்கள் ஒருமனப்பட்டு எவ்விதமாக அந்த ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். பெண்களுக்கு இல்லாதிருந்த ஒரு உரிமை, பெண்களுக்கு கிடைக்காதிருந்த ஒரு உரிமையை கடவுள் அங்கு கொடுக்கப்பட்டதை அங்கு பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு சிறப்பாக அந்த சட்டத்தையே மாற்றி அமைக்கின்ற ஒரு ஒருமனப்பாட்டினுடைய ஒரு செய்தியை தான் வாசிக்க கேட்டோம். அதே விதமாக எஸ்தர் என்று சொல்லுகின்ற மகள் எஸ்தருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்விலே அந்த யூத குலத்துடைய மீட்புக்காக அந்த பெண் எவ்விதமாக, எஸ்தர் என்றால நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, ஸ்டார். அந்த பெண் என்ன செய்யறா, ஒரே நாளில் யூத குல அரசியா மாறுறா. ஆனால் அந்த யூத குல அரசியா மாறினாலும் அந்த அரண்மனையில் அவள் ஆதங்கப்பட்டவளாக ஆறுதலற்றவளாக அவள் இருக்கின்ற ஒரு நிலைமை. ஏனென்றால் அந்த யூத மக்களை அழிக்க வேண்டும் என்கின்ற ஆணை அங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்ற செய்தி. இந்து தேசம் முதல் எத்தோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளை அரசாண்ட ஆகாஸ்வேரு அரண்மனை அங்கு இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த அரசன் இட்ட ஆணையை முறியடிக்க இந்த எஸ்தர் கையாண்ட ஒரு கருவி என்னவென்று சொன்னால் உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபம் என்ற ஆயுதத்தை இந்த எஸ்தர் கையில் எடுத்து அவள் உபவாசித்து ஜெபித்து அந்த யூத மக்களையும் அந்த மொர்தெகாய் இடத்திலையும் கூறி அனைவரும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உபவாசமாக இருங்கள் என்று அந்த பெண் அரசியாக வந்துவிட்டேன், அரசு ஆணையிலே அமர்ந்து விட்டேன் என்ற ஒரு பெருமிதத்தை மகிழ்ந்து இவர்களையெல்லாம் தாழ்வாக கருதாமல் பார்க்காமல் இல்லாமல் தன்னுடைய இனத்தை தன்னுடைய குலத்தை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய
திட்டத்தோடு அவள் கையாண்ட ஒரு கருவி உபவாச ஜெபம். அந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக அவள் என்ன செய்கிறான்னு சொல்லும் பொழுது, அந்த உபவாச ஜெபம் அந்த எஸ்தருக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய தைரியம், அந்த அரசனுடைய சட்டத்தை மீறுகின்ற ஒரு தைரியம். ஏனென்றால் அரசன் அழைக்காமல் அந்த ராஜாத்தி அங்கு அரசனுடைய அறைக்கு செல்லக்கூடாது. ஆனால் உபவாசித்த பிறகு அவள் கிடைத்த ஒரு ஊக்கம், உற்சாகம், தைரியம், அந்த அரசனிடத்திலே போய் அவள் இந்த மக்களுடைய வாழ்வின் விடுதலைக்காக, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என பரிதவிக்கின்றாள். எஸ்தர் 8வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவள் தன் சொந்த ஜனத்தின் மீது கொண்ட அன்பு, அக்கறை, உபவாசம் ஆகஸ்வர அரசனுடைய சட்டத்தை மாற்றி அமைக்கின்றது. யூத குலம் காக்கப்பட்டது, தன் ஜனங்கள் மீட்கப்பட்ட, ராஜ்ய மேன்மையை அற்பமாக எண்ணுகின்றாள். தன் ஜனங்கள் மீட்படைவதற்காக, தன் ஜனங்கள் மீட்பதற்காக தனக்கிருந்த அரசியல் அந்த ராஜ மேன்மையை அவள் துட்சியமாக எண்ணி உபவாசித்து அவள் மரித்தாலும் அழித்தாலும் பரவாயில்லை என்ற துணிவோடு சென்று அந்த பணிகளை செய்கின்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒருவளாக எஸ்தர் இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல எகிப்தின் மருத்துவச்சிகள் பெண்கள் பூவால், சிப்போரால், இவர்கள் மோசே பிறப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் இருந்த சட்டத்தில் இந்த பூவாலும் சிப்போராலும் எவ்விதமாக துணிந்து அவர்களுடைய அர்ப்பணிப்பை செய்ததினாலே இந்த மோசே என்கின்ற விடுதலை நாயகரை அவர்கள் படைப்பதற்கு, கொடுப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். மோசேயின் தாய் அதே போலதான் தன்னுடைய குழந்தையை துணிவோடு, துணிச்சலோடு பிறந்த குழந்தையை தண்ணீரில் போடுகின்றாள் என்று சொன்னால் அவளுக்கு இருந்த எவ்விதமான ஒரு நம்பிக்கை, எவ்விதமான ஒரு துணிவு, கடவுள் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த தண்ணீரிலே அந்த குழந்தையை அவள் போடுகிறாள். கர்த்தர் காக்கின்றார், கர்த்தர் அந்த பிள்ளை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய தாயார் மரியாளும் இதேதான், ஆண்டவருக்கு நான் அடிமை என்று கூறி அவருடைய புரட்சி கீதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, பெண்கள் நியாயங்கள், நீதி, நேர்மை இவைகளிலே மாற்றங்களை கொண்டு வருகிறவர்கள், அநியாயத்துக்கு துணை போகாமல் நீதிக்காக, நேர்மைக்காக அவர்கள் குரல் கொடுப்பவர்களாக, தன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற அடிமைதனம் மாறி உயர்வான நிலையிலே அந்த பெண்ணினத்தை காக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு பெண் இறையல்கள், விமன் தியாலஜி எல்லாம் வருவது. அவற்றின் வழியாக இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு சிறப்பிடம் பெற்று ஆண்களுக்கு நிகராக கல்வியிலும், பணியிலும், பல உலகத்துடைய எல்லா நிலைமையிலும் அவர்கள் சிறந்து விளங்கி குடும்பத்திலும், சமுதாயத்திலும், உலகத்திலும் அவருடைய வாழ்வானது மிகைப்படுத்தப்பட்டு, உயர்த்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே பெண்கள் நீதி நியாயங்களை நிலைநாட்டுகின்றவர்கள், மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர்கள். இரண்டாவதாக பெண்கள் பணியிலே, வாழ்விலே பார்க்கும் பொழுது நிலை வாழ்வை உலகில் நிலைநிறுத்துகின்றவர்கள் பெண்கள். Women restore the eternal life in the world. அவர்கள் நிலை வாழ்வை அவர்கள் நிலைநிறுத்துகிறவர்கள். அந்த நிலை வாழ்வை நிலைநிறுத்துவர்கள் என்று சொன்னால் நித்திய வாழ்வை உறுதிப்படுத்துகிறவர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 11 15 வரை உள்ள பகுதியிலே பார்க்கும் பொழுது பவுலுடைய நற்செய்தி பணி பயணத்திலே பிலிப்பி பட்டணத்தில் அவர் சென்று அங்கு தன்னுடைய பணிகளை அவர் செய்கிற வேளையிலே வாசிக்கப்பட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணினோம். அந்த திருப்பணியிலே அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அவள் எங்கே இருக்கிறாங்கன்னா, துரோவாவில் உள்ள சர்மோத்ரா தீவுக்கு அருகிலே அங்கே என்ன செய்றாங்க, நெய்யப்போலி என்கின்ற பட்டணத்துக்கு அருகிலே அங்கே போகிறாங்க.
அங்கே இந்த ஆற்றங்கரை ஒன்று இருக்கிறது. அங்கே இவர்கள் இந்த பெண்களுக்கு அங்கே ஆற்றங்கரையில் அங்கே வருகிற பெண்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு பெண் அங்கு வருகிறார். அந்த பெண் எப்படிப்பட்டனா 14 வசனத்தில் தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவருமான தேவனை வணங்குவருமான லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, எட்டர்னல் ரிஸ்டோர் தி எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வை உறுதிப்படுத்துகிறவர்கள் பெண்கள், நித்திய வாழ்வை இந்த உலகத்தில் வெளிப்படுத்துகிறவர்கள் பெண்கள் என்று சொன்னால் அது மிகையாக. ஆகவே இந்த பெண்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்த பெண்களுக்கு இவர்கள் கடவுளுடைய உபதேசத்தை கொடுக்கின்ற நேரத்தில் அந்த இடத்துல இந்த லீதியாள் என்கின்ற பெண், அவள் இரத்தாம்பரம் விலையேற பெற்ற இந்த ஆடைகள், கம்பளி ஆடைகள், இவற்றினுடைய பிஸ்னஸ், அந்த லீதியாள் என்ற ஒரு ஊருக்கு பேர். அந்த லீதியாள் அந்த ஊருக்கு பேரை தக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த இடத்துல இந்த பணியானது சிறப்பாக நடைபெறுகின்ற ஒன்று. இந்த கம்பளி மற்றும் விலையுயர்ந்த கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் அவங்க செய்கிற ஒரு குடும்பம். அப்படி என்றால் இந்த பெண்ணுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு இருந்தது? ஒரு ரிச் விமன், ஒரு பெரிய பணக்கார பெண், நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல உயர்ந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பெண். அவள் கடவுளை அறிந்தவள், கடவுளை தெரிந்தவள், இறைப்பற்றுள்ளவள். அதான் இங்கே கோட்படுறாங்க. அப்போ தெய்வ பயம் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகள் பகிரப்படுகிறதோ, எங்கெல்லாம் கடவுளுடைய சத்தம் தொனிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் அவர்கள் ஓடி தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நிர்ணயித்துக் கொள்கின்ற, ஆராய்ந்து பார்க்கின்ற ஒரு தன்மை உடையவர்கள் என்பதை இங்கு சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அவர்கள் நித்திய வாழ்வின் நிலை வாழ்வை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவேதான் அன்றைக்கு இயேசு சுவாமி கூட ஒரு சமரிய பெண்ணை பார்க்கும் பொழுது அவ கேட்கிறா, உங்ககிட்ட பக்கெட் இல்லை, எந்த பாத்திரம் இல்லை, நீ எப்படி எனக்கு தண்ணி கொடுக்க முடியும்? எப்படி கிணறு ஆழமா இருக்குதே. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ கொடுக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது. நானே ஜீவ தண்ணீர், ஐ ஆம் த லிவிங் வாட்டர். ஆகவே இந்த பெண் நித்திய ஜீவனை, நித்திய ஜீவ ஊற்றை அறிந்து கொண்டு ஓடுகிறாள் ஊருக்கு. நான் மேசியாவை கண்டேன் என்று பறைசாட்டுகிறாள். அநேகர் அந்த பெண்ணினுடைய வார்த்தையின் வழியாக ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள், கிறிஸ்துவுடைய மந்தைக்குள்ளே சேர்க்கப்பட்டார்கள் என்று வரலாறு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த லீதியாலும் அப்படிப்பட்ட பண்புடையவளாக இயேசுடைய வார்த்தையை கேட்கின்ற ஒரு ஆர்வம் உள்ள ஆதங்கம் இடத்தில் இருக்கிறது. அப்பொழுது அதை கேட்கின்ற நேரத்தில் கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார் என்று போடப்பட்டிருக்கு. கடவுள் லீதியாளின் இருதயத்தை திறந்தாள் என்று போடும். அப்படியானால் இந்த லீதியாளுடைய இருதயத்தை கடவுள் திறந்தவுடனே அவள் என்ன சொல்றா? அவங்கள பார்த்துட்டு அவளும் அவன் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இம்மீடியட், உடனடியாக இயேசு வாழ்வளிக்கிறவர், நானே வழியும் நானே சத்தியமும் நானும் ஜீவனுமாயிருக்கிறேன். இதுதான் பவுல் சொல்றாரு, நீ இயேசுவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கு. ஆகவே இந்த இயேசுடைய விடுதலை வாழ்வை, மூச்சை உள்வாங்கினவளாக அவள் கடவுளுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த பெண் இந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அவள் கடவுளுடைய வார்த்தையை, இயேசுடைய தன்மையை கேட்டவுடனே அங்கு குடும்பமே அங்கு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த லீதியாள் குடும்பமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது என்று பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்றா? அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவென்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். எவ்வளோ சேஞ்சஸ் பார்த்தீங்களா? மாற்றம் எப்படி ஏற்படுத்துகிறாங்க பாரு. இந்த பெண்கள் இந்த உயர்வான நிலைமையில் இருக்கக்கூடிய தாம்பரம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸில் ஒரு பணக்கார பெண், உயர்ந்த நிலையில் இருக்கிற பெண்ணை
சமுதாயத்தில் நல்ல நிலையில் இருக்கிற பொண்ணு இவ உடனே ஃபர்ஸ்ட் இவ கிறிஸ்டியனாக மாறுறா, இந்த குடும்ப கிறிஸ்டியனை அக்செப்ட் பண்ணு. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறா, நாங்கள் வந்து உண்மையால் அந்த இயேசுசாமியை நம்புகிறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுங்க. அப்படி என்றால் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் கேட்டு உபதேசம் கேட்டுக்கொண்ட பெண்கள் எல்லாம் என்ன ஆயிருப்பாங்க? இவளே கிறிஸ்டியனாக மாறிட்டாலே, இவளே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாலே, இவங்களுக்கு வீட்டில் உபசரிப்பு கொடுக்கிறது என்று சொன்னால் கேட்ட பெண்கள் எல்லாம் மாற்றம் அடைந்திருப்பார்கள், மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக, இயேசுடைய பிள்ளைகளாக அவர்கள் மாறியிருப்பார்கள் என்பதுதான் விசுவாசத்துடைய உறுதி. ஆகவே தொடக்க கால திருச்சபையிலே பார்க்கும் பொழுது எத்தனையோ துன்பங்கள், பர்சிக்யூஷன், பாடுகள், கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட்ட காலங்கள், துன்ப காலம். அப்படிப்பட்ட காலத்திலும் துணிச்சலோடு துணிவோடு இந்த லீதியால் எவ்விதமாக இந்த அப்போஸ்தலர்கள் இந்த பவுலை தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து வாழ்வளித்தாள் என்று சொல்லும் பொழுது அவளுக்கு இருந்த ஒரு தைரியம், அவளுக்கு இருந்த துணிவு, அவளுக்கு இருந்த நம்பிக்கை இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. கலாத்தியர் 3:28 பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுவாதீனம் என்றுமில்லை, ஆண் என்றும் பெண் என்றுமில்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 16:13-14 பார்க்கும்போது இந்த லீதியால் உபதேசத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல அதன்படி வாழ்கிறவர்களாகவும் காணப்பட்டால் அந்த உபதேசம் எந்த அளவுக்கு அவருடைய இருதயத்தை தைத்தது, பிரித்தது, அது அந்த இருதயமானது மாற்றப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். லீதியால் வாழ்வில் இருந்த ஒரு தன்மை, அவள் கடவுளுடைய பிள்ளையாக, கடவுளை நம்பினவளாக, அவள் உயர்வான நிலவிலே இருந்தாலும் அவளுடைய அனுதின வாழ்வின் ஆன்மீக பயணம் ஜெபிக்கின்ற இடத்தை, கடவுளுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடத்தை தேடுகிறவளாக, நாடுகிறவளாக இருந்தால், ஆகவே அந்த நேரத்தில் கடவுளுடைய வார்த்தை கேட்க ஆற்றாங்கரைக்கு போகிறாள். எல்லாருக்கும் யாரோ ஆற்றாங்கரத்தில் யாரோ உட்காந்துக்கிறாங்களே, ஏதோ பேசுகிறாங்கன்னு சொல்லி தன்னுடைய இருமாப்பில் மதமையில் மமதையில் அவள் இல்லாமல் அவள் கடவுளுடைய வார்த்தை கேட்கின்றவளாக அங்கு போகும்பொழுதுதான் அவள் வாழ்விலே மாற்றம், திருப்பம் ஏற்படுத்தப்பட்டு அவள் அந்த சமுதாயத்திலே ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய பற்றுறுதி, அவருடைய அர்ப்பணிப்பு இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. ஆகவே கடவுள் அவருடைய இருதயத்தை திறக்கிறார். தன் மகன் இயேசுவை அவள் வாழ்விலே வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20-21 பார்க்கும்போது, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தையும் தட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே தட்டும் பொழுதே இருதய கதவுகள் திறப்பீர்களானால் அவர் உள்ளே வந்து அவர்களோடு இணைந்து அவருடைய வாழ்க்கையினுடைய தன்மைகளிலே அவர் பங்கு பெறுகிறார் என்பதை திருமறை கொடுக்கின்ற செய்தி. அதே தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு தரிசனமாக சொல்லும்போது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இவ்வளோ அழகாக சொல்றது பாருங்க. இந்த எட்டர்னல் லைஃப், ஸ்டோ தி எட்டர்னல் லைஃப் என்பது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல, நான் எப்படி உட்கார்ந்தேனோ அதே போல யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னுடனே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நித்திய ஜீவன், நித்திய வாழ்வை கடவுள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அது ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, யார் அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் வாசிக்கப்பட்ட பகுதியிலே, women reveal God's glory in this world. நிமிர்ந்த வாழ்வை உலகில் வெளிப்படுத்துவோர் பெண்கள். நிமிர்ந்த வாழ்வை உலகில் வெளிப்படுத்துவோர் பெண்கள். லூக்கா எழுதின நற்செய்தியில் 1ஆம் அதிகாரம் 46 50 வரை இருக்கக்கூடிய பகுதியிலே நாம் வாசிக்க நற்செய்தி பகுதியை பார்க்கும்பொழுது, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களே அன்னாளின் பாடல், அன்னாளின் பாடலை எதிரொலிக்கின்ற வண்ணமாக
இந்த மரியாளின் பாடல் இருக்கிறது. அன்றைக்கு அன்னாள் என்ன பாடினாள் என்று நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 1-10 வசனங்கள் பார்க்கும் பொழுது அங்கு அன்னாள் இவ்விதமாக சிறப்பாக பாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவளுடைய வாழ்க்கையிலே கடவுள் செய்த சிறப்பான தன்மைகள், கடவுளுடைய வாழ்க்கையில கொடுத்த சிறப்பான ஆசீர்வாதங்களை அங்கு அவள் பாடுகிறதை என்ன சொல்லி பாடுறார்? என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் நான் சந்தோஷப்படுகிறேன். அன்னை மரியாளும் இவ்விதமாக தான் அந்த லூக்கா எழுதின நற்செய்தியின் 2ஆம் அதிகாரத்திலே அவள் பாடுகின்ற ஒரு சிறப்பான இந்த புரட்சி பாடலை நாம் வாசிக்க கேட்டோம். 2ஆம் அதிகாரம் 46 பார்க்கும் பொழுது மரியாள் என்ன பாடுறாங்க? மரியாள் 46 என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இவள் வாழ்க்கையிலே மிகவும் எளிமையானவள், தாழ்மையானவள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் கண்ட சிறப்பான ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்தோம். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீதி நியாயங்களை நிறைவேற்றின செலேத்தினுடைய மகளுடைய வாழ்க்கை, லீதியாவுடைய வாழ்க்கை, இன்றைக்கு மரியாளுடைய வாழ்க்கையில் இந்த 3வது குறிப்பில் பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுக்கு பயந்து தன்னை தாழ்த்தி அவள் வாழ்ந்தாள் என்றே பார்க்கின்றோம். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே சமுதாயத்திலே சமயத்திலே தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவளாக இருந்தாலும், மனிதர்களினாலே அவள் தள்ளப்பட்டு இருந்தாலும், ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆகவே இந்த சமுதாயத்தின் விளிம்பிற்கு வெளியே தள்ளப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை எவ்விதமாக மீண்டும் மையத்துக்கு கொண்டு வரப்படுகிறது என்பது இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்கிற உண்மை. தள்ளப்பட்ட பெண்கள், ஒதுக்கப்பட்ட பெண்கள், அடிமையாக்கப்பட்ட பெண்கள் இன்றைக்கு சிறப்பிடம் பெறுகிறார்கள் என்று சொன்னால், ஒருவேளை அன்றைக்கு யூத சமயம் பெண்களை குறைவாக என்ன யூத பிள்ளைகள் ஜெபம் பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு பெண்ணாக பிறக்காததுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று அவர் ஜெபிப்பாங்க. நான் ஒரு பெண்ணாக பிறப்பாததுக்கு நன்றி. அப்படி என்றால் அந்த அளவுக்கு அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் கடவுள் தன்னுடைய வெளிப்பாட்டை, இந்த உலகத்துடைய மீட்பை கொடுக்கின்ற தன் மகனை அனுப்புவதற்கு இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட படைப்பின் சிறப்பு பெண். ஆகவே இந்த பெண்ணின் மூலமாக கடவுள் மீண்டுமாக மிகைப்படுத்தப்பட்டாள். ஆகவேதான் மரியாள் இயேசுவினுடைய தாயாக அங்கு உருவாகப்படுத்தப்பட்டு அந்த போற்றுதலுக்குரிய ஒருவளாக கிருபை பெற்றவளே வாழ்க என்றால் கடவுளுடைய கண்களில் அவளுக்கு கிடைத்த கிருபை. இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையிலும் இருக்கக்கூடிய மன்றாட்டுகளிலே இதுதான் அவர்கள் கிருபை பெற்ற அந்த தாயாரை அவர்கள் வணங்குகின்ற நம்புகின்ற ஒரு பற்றுறுதி. ஏனென்றால் கடவுள் அவள் வழியாக அந்த அருளை, ஆற்றலை, ஆசீர்வாதங்களை தருகிறார் என்ற ஒரு உண்மை. இந்த பகுதியில் இந்த மரியாளுடைய பாடல்களை பார்க்கும் பொழுது கடவுள் எவ்வாறாக எளியோரை உயர்த்தி வலியோரை தாழ்த்துகிறார் என்பதை மரியாள் தம் வாழ்வின் வழியாக அங்கு வெளிப்படுத்துகின்ற இந்த பாடலானது நெஞ்சம் நிகழ வைக்கின்றதாக இருக்கிறது. ஆக பெண்கள் அறிவு கூர்மை உடையவர்கள், செயல் திறமை உள்ளவர்கள், ஆண்களுக்கு இணையாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் என்பதை நிரூபித்து காட்டி இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஏனென்றால் பெண்களை ஒடுக்கி அடக்கி ஆள்பவருக்கெல்லாம் இந்த மரியாளின் பாடல் ஒரு அறைகூவலாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். லத்தீன் வார்த்தையிலிருந்து மேக்னிஃபெக்ட் என்கின்ற வார்த்தை, மகிமைப்படுதல் என்ற வார்த்தை தான் அன்னை மரியாள் தம் பாடலிலே கடவுளை புகழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். ஆகவே கண்ணி மரியா ஒரு பெண் கருவுற்றிருந்தால் அந்த நிலைமை, கன்னிப்பெண் கருவுற்றிருக்கிறது ஒரு அவமானம். இந்த நிந்தை, ஏளனமான பேச்சுகளுக்கெல்லாம் எதிரடி கொடுக்கும் ஒரு வன்மையான இவரின் பாடல் இருக்கிறது. திருமணமாகாத ஒரு பெண் அங்கு
கர்ப்பமாகும் பொழுது கருவுறும் பொழுது இருக்கின்ற ஒரு நிலைமை இந்த சமுதாயத்தில் எவ்வாறு இருக்கும்? அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த மரியாளின் பாடல் என்பது ஒரு அறைகூவல் கொடுக்கின்றதாக இருக்கிறது. கடவுளுக்கு ஏற்புடையராய் வாழ்ந்து தன்னுடைய அர்ப்பணிப்பிலும் ஒப்படைப்பிலும் வாழ்ந்து நின்றதால் இந்த மரியாளுக்கு அவமானத்தை வெற்றியாக மாற்றி தருகின்ற கடவுள். மோசையின் காலத்தில் பலவான்களை தள்ளி சிறுமையானவர்களை உயர்த்தி செழுமையான வாழ்வை இஸ்ரவேலுக்கு கடவுள் அருளி செய்தார் என்பதை நன்கு உணர்ந்த மரியாள் தம்முடைய பாடலில் இவ்வாறாக பாடுகிறார். முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களுக்கு கடவுள் கொடுத்த மேசியா வருகைக்கான வாக்குறுதியை மரியாளின் மூலமாக அவர் நிறைவேற்றுகிறார். அன்னாளை போன்றே கடவுளுக்கு பயந்தவராய், கடவுள் பணியாளராய், அடிமையாய் தன்னை தாழ்த்துகிறார். அன்னாளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு பின்புதான் அவருக்கு குழந்தை செல்வத்தை கடவுள் கொடுக்கிறார். ஆனால் மரியாளுக்கோ திருமணத்துக்கு முன்பே கடவுள் தாய்மை பேற்றினை அருளி செய்தார். ஆகவே கடவுளுடைய கிருபையை பெறுவதற்கு அன்னை மரியாள் எவ்வாறாக தன்னுடைய வாழ்வை அவர் தூய்மையுடன் முழு அர்ப்பணிப்புடன் அவள் வாழ்ந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அன்னாளுக்கும் மரியாளுக்கும் இடையே ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் இடைவெளி இருந்த பொழுதிலும் இருவரும் தங்கள் முதல் மகனை கடவுளுக்கென்று அர்ப்பணித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இருவரும் கடவுளுடைய திட்டத்தை, சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். இருவருடைய வாழ்விலும் கண்ணீரும் நிந்தையும் இருந்தது. ஆனால் கடவுள் இவற்றை களிப்பாக மாற்றினார். கடவுள் தாழ்மையுள்ளவரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களினாலே நிரப்புகிறார். இந்த இரு பெண்களுடைய வாழ்வின் வழியாக கடவுள் எவ்விதமாக எளியோருடன் தன்னை ஒன்றிணைத்துக் கொண்டு தேவை உள்ளவர்களை நிறைவாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, சமுதாயத்தின் விளிம்பில் முடங்கி கிடக்கும் பெண்ணினத்தை தட்டி எழுப்பி அவளை மையத்துக்கு கொண்டு வருகின்ற பாடல்தான் இப்புரட்சி பாடல் மரியாளின் கீதம். ஆகவே மரியாளின் கீதம் என்று சொன்னால் விழுந்து கிடக்கிற, தாழ்ந்து கிடக்கிற ஒரு குலத்தை, இனத்தை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தின கடவுள் இன்றைக்கு உலகத்தினாலே, சமுதாயத்தினாலே, வர்க்கத்தினாலே அடிமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை மாற்றி ஒரு நிலையான, நிறைவான ஒரு வாழ்வை, நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்வை, நிமிர்ந்து நிற்கின்ற ஒரு வாழ்வை கொடுக்கின்ற ஒரு பாடல் தான் இந்த மரியாளின் பாடல். மற்றும் சமய, பொருளாதார, அரசியல், பண்பாடு ஆகியவற்றில் உயர்ந்தவராக கருதப்படுவோரால் மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று எண்ண முடியாது. இன்னைக்கு நம்முடைய கான்செப்ட் தான், நல்ல ஸ்டேட்டஸில் உயர்வான படித்தவங்க, அப்படி உயர்ந்தவங்க, அவங்க மூலமாக தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு திருமறை வெளிச்சத்தில் கடவுள் திருவுளத்தை வாழ்ந்து காட்ட கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை கடவுள் பயன்படுத்துகிறார். இந்த செபலோத்தின் மகள் அன்னை மரியாள் போன்ற சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாத வாழ்வில் இருக்கக்கூடிய பெண்கள் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12-15 வசனத்தில் பார்க்கும் பொழுது, அன்றைக்கு கூனியான பெண் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வந்து அமர்ந்திருக்கும் பொழுது நிமித்த விடுவிக்க சமயத்தில் யாரும் முன்வரவில்லை. ஆனால் யூத குலத்தின் சட்டத்துக்கு எதிராக அந்த ஓய்வு நாளிலே இயேசு அந்த பெண்ணை நிமிர செய்தார். ஓய்வு நாளை குறித்து தவறான குறுகிய மனிதனாக தானாக உருவாக்கின சட்டங்களை அங்கே உடைக்கிறார் கிறிஸ்து. அந்த விசுவாசம், சுகம், விடுதலை இந்த எந்நேரமும் எப்பொழுதும் வழங்கப்படலாம் என்பதுதான் இறையேசுடைய ஒரு உண்மைத்தன்மை. இதை உள்வாங்கினவளாக இந்த பெண் என்ன செய்கிறாள்? அந்த யூத சமயத்தினுடைய சட்டங்கள், திட்டங்களை எல்லாம் அவள் மீறி விடுதலை பெற்றவளாக, வாழ்வு பெற்றவளாக அவள் துணிச்சலோடு அவள் அங்கே செல்வதை பார்க்கின்றோம்.
ஆகவே பெண்களை பலவீனமான பாண்டைகள் என்று கருதி மதிப்பீடு செய்யக்கூடாது. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் என்பது அன்னை மரியாளின் விடுதலை பாடல். எஸ்தர் யூத மக்களுடைய வாழ்வின் விடுதலைக்காக அவள் உபவாசம் இருந்து வெற்றி பெற்றாள். இந்த கூனியான பெண் நிமிர்த்தப்பட்டவுடன் அவள் பெற்ற வல்லமையாலே அவள் மக்களுக்கு முன்பாக தைரியமாக கடவுளை மகிமைப்படுத்துகிறாள். விசுவாசத்தில் பிறந்த வல்லமையினாலே லோவிசாலும் ஐனிக்கையாலும் அநேக திருப்பணியாளர்களை தாங்கினார்கள், அவர்களுக்கு உதவி செய்தார். ஆதியிலே ஆண்டவர் பெண்ணுக்கு விடுதலையின் அதிகாரத்தையும் விசுவாசத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் அவர் அளித்திருந்தார். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆமான்கள் பெண்களை நிமிர்வதை விரும்பாமல், ஜனங்கள் மனமாற்றத்தை விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் புதிய எஸ்தர்கள் ஆபிரகாமின் மகள் லோவிசால் ஐனிக்கியால் போன்ற உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய செய்தியினுடைய அழுத்தம். இன்றைய காலகட்டங்களில் பெண்கள் மாற்றத்தை சமுதாயத்தில், திருச்சபையில், குடும்பத்தில் ஏற்படுத்த வல்லவர்கள். மரியாளின் கீதம் என்பது அனைத்துலக மக்களுக்கும் மீட்பின் கீதமாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுள் வாழ்கிறாள், வாழ்வு கொடுக்கிறாள். ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கும். கடவுள் ஆணை மட்டும் இந்த உலகத்துடைய மீட்புக்காக, அவருடைய வருகைக்காக பணியாற்றுகிறல்ல, பெண்ணையும் கடவுள் பணியாற்ற அவர் படைத்திருக்கிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளுடைய செய்தி பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர்கள், பெண்கள் ஆண்டவருடைய வருகைக்கான பணிகளை செய்கிறவர்கள், பெண்கள் நித்திய வாழ்வை இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகிறார்கள். ஆகவேதான் அன்றைக்கு இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாரும் பயந்து போய் அவர்கள் பூட்டிய வீட்டிற்குள் தன்னுடைய இல்லங்களில் இருக்கும் பொழுது இந்த மரியாள், மகதலேனா மரியாள் துணிவோடு சென்று அங்கு இயேசுடைய கல்லறையை திறக்கின்ற நற்செய்தி உலகத்துக்கு அறிவிக்கின்றார். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, திருச்சபையாக இந்த பெண் இனமானது பாதுகாக்கப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும், மேன்மை அடைய வேண்டும். நம்முடைய குடும்பத்திலும் பெண்கள் பலுவாக கருதக்கூடாது, பாரமாக கருதக்கூடாது. அவர்கள் கடவுளுடைய வெளிப்பாடு என்பதை உணர்ந்து அவருடைய வாழ்வின் மேன்மைக்காக குடும்பமும் திருச்சபையும் சமுதாயம் அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த நாளில் கேட்ட செய்தியின் வழியாக நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். கடினமான காலங்களிலே கடவுளை விருத பற்றிக்கொண்டு விசுவாசத்திலே உறுதியோடு நிலைக்கொண்டு என்ன வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருடைய கிருபை என்னை காக்கின்றது என்ற உறுதியோடு இருந்த மரியாள் வாழ்க்கை, ஏரியாள் வாழ்க்கை, இளைத்தோடு மகளிர் வாழ்க்கை, எஸ்தர் வாழ்க்கையில், முன்னாள் வாழ்க்கையில் கடவுள் செய்தது போல என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஆண்டவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். ஏசாயா 54:10 என்னை அழைக்கிறார். ஏசாயா 54:10 என்னை அழைக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, நீர் படைத்த படைப்பின் சிறப்பாக பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை திருமறையின் வழியாக இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆனால் எங்களுடைய பார்வையிலே பெண்களை குறைத்து மதிப்பீடு செய்வது,
நம்முடைய படைப்பின் ஆற்றலை நாங்கள் குறைத்து காண்கின்ற எண்ணங்கள் உருவாகிறது என்பதை உணர்த்தியிருக்கிறேன். அவ்விதமாக நாங்கள் பார்க்கக்கூடாது என்ற செய்தி இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆணை எவ்விதமாக நாங்கள் மதிப்பீடு செய்கிறோமோ அதே போல பெண்களை சமமாக கருதுகின்ற எண்ணம் பண்பு இருக்க வேண்டும் என்று எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். காரணம், இருவரையும் நீர் சமமாக படைத்திருக்கிறேன், குறைவாக தாழ்வாக உருவாக்கவில்லை என்பதை உணர்த்திருக்கிறேன். ஆகவேதான் அவர்களின் வழியாக நீர் எவ்விதமான மாற்றங்களை சமுதாயத்திலே ஏற்படுத்தினீர் என்பதை இந்த நாளின் செய்தியின் வழியாக நாங்கள் கேட்டோம். பெண்கள் நியாயங்களை, நீதிகளை, இருக்கக்கூடிய சட்டங்களை, திட்டங்களை தன்னுடைய வாழ்வின் வழியாக மாற்றுகிறவர்களாக எவ்விதமாக இருந்து இந்த சமுதாயத்தில் நலிவற்ற பெண்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உரிமைகளை பெற்றுத் தருகின்ற கருவிகளாய் ஆண்டவர் இருந்தார்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, உலகத்திலே நாங்கள் அழிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை பெண் குழந்தைகள் என்றால் தாயின் கருவிலேயே அழிக்கப்படுகிற ஒரு நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றதை நாங்கள் அறிந்தோம். ஆனால் நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு உண்டு. அவர்கள் ஒருவேளை தீய சக்தியினால் மனிதர்களினால் அழிக்கப்பட்டாலும் அவர்கள் எல்லாம் நிலை வாழ்வுக்குரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த நாளிலே நீர் வெளிப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெண்கள் குனிந்தவர்களாக, அடிமைகளாகவே வாழ வேண்டியவர்களாக படைக்கப்பட்டவர்கள் என்ற நிலைமை இல்லாமல் அந்த பெண்களின் வழியாக மீட்பின் சந்தோஷத்தை, மீட்பின் மகிழ்ச்சியை இந்த உலகத்திலே ஒரு குமாரனின் மூலமாக கொடுத்து அந்த பெண்மையை மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே ஆண்டவரே, அந்த நிமிர்ந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறேன் என்ற உண்மையை நாங்கள் அறிந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் சமமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த நாளில் கொடுத்த செய்தி எங்களுக்கு உதவியாக இருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த காணொலி வழியாக, மலையாளத்தின் வழியாக கேட்ட ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி ஆண்டவர் தாமே நம்முடைய ராஜ்யத்தின் வருகைக்கான பணிகளை ஆணும் பெண்ணும் இணைந்து செய்து நம்முடைய மாட்சிமையை வெளிப்படுத்தி அநேகரை மீட்புக்கு கொண்டு வருகிற கருவிகளாய் எங்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். கேட்டவர்களை மறந்து விடாதபடி தொடர்ந்து ஆண்டவரே சத்தியத்திலே வாழ வளர அனுப்பரும்படியாய் மீட்பராக இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் அறிக்கை செய்து நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியும் படைத்து சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையிட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்தள்ளினார். பரமண்டத்திற்கே சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்கு பரிசுத்தபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்றே விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். உட்காருவோம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். அறிவிப்புகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயருடைய வாழ்த்துக்கள். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக, சுகபலனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த கடுமையான காலங்களில் ஆண்டவருடைய அருள் நம்மை காத்து கொண்டிருப்பதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அரசாங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆலோசனையின்படி நம்மை பாதுகாத்து கொள்ளவும் தற்காத்து கொள்ளவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவையற்ற காரியங்களுக்கு நீங்கள் வெளியே செல்லாதபடி தேவையிற்கு மட்டும் நீங்கள் வெளியே சென்று நீங்கள் பயணிக்க பணியாற்ற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே விதமாக நம்முடைய வழிபாடுகள் ஆலயத்திலே துவங்கும் வரை இப்படி வலைதளத்தின் மூலமாக, காணொலி மூலமாக வழிபாடுகள் நடத்தப்படும். ஆகவே நீங்கள் இதில் பங்கு பெற்று ஆண்டவருடைய அருளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சந்தா மற்றும் காணிக்கைகளை ஆலயத்தில் கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 பெட்டிகளில் சந்தா சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ஒரு பாக்ஸ் பெட்டியும்
பொதுவான காணிக்கைகளுக்கான இன்னொரு பெட்டியும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து ஆலயத்தில் ஜெபித்து நீங்கள் காணிக்கை படைத்து செல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடியாதவர்கள் தெரிவிப்பீர்களானால் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்படும். ஆகவே இவையில் நீங்கள் கொடுக்கிற ஒத்துழைப்புக்கு உதவிக்கு உண்மையிலே நான் நன்றி தெரிவிக்கிறேன். பொருளாதார நெருக்கடியின் சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் கொடுக்கிற இந்த ஆதரவானது மிகவும் உதவியாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே விதமாக நம்முடைய திருச்சபையின் உறுப்பினர் திரு எஸ் சாமுவேல் சகோதரி கிறிஸ்டி அவருடைய கணவர் கடந்த 15ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். ஆகவே அவருடைய பிரிவினால் வாடுகின்ற அவருடைய துணைவியர் பிள்ளைகளுக்கு கடவுள் ஆறுதலை சமாதானத்தை கொடுக்க நம்முடைய திருச்சபையாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய உடல் அடக்கம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை காலை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஆறுதல் ஜெபக்கூட்டம் இல்லத்திலே உறவினர்கள் மூலமாக குடும்பத்திலே நடத்தப்பட்டது. ஆகவே தொடர்ந்து அந்த குடும்பத்துக்காக, கிறிஸ்டிக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பேராயத்திலிருந்து வந்திருக்கிற சுற்றறிக்கை சிஎஸ்ஐ ஞானோதயா டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், சென்ட் தாமஸ் மவுண்ட், எலிமெண்ட்ரி டீச்சர் எஜுகேஷன் ட்ரைனிங், இவற்றுக்கான விண்ணப்பங்கள் 2 வருடம் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் அளிக்கப்படுகிறது. ஃபீமேல் பெண்கள் இதில் விண்ணப்பிக்கலாம். ஹையர் செகண்டரி பாஸ்ட் 17 to 30 வயதுக்குரியவர்கள் 500 ரூபாய் இதற்கான அப்ளிகேஷன் கட்டணம் செலுத்தி பெற்று நீங்கள் பயிற்சியில் சேர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறந்தநாள் திருமணநாள் காணுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். இன்று 23ஆம் தேதி மிஸ் அருள் ஃபெலிஷியா, மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் ஏஞ்சல், மாஸ்டர் சாமுவேல் வெஸ்லி, மிஸ்ஸஸ் தங்கம், மிஸ்ஸஸ் ஏசு டார்லிங். 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜான் பென்ஹர், மிஸ்ஸஸ் மேரி சாந்தி, மிஸ் நான்சி பிரியா, மிஸ்ஸஸ் ரேச்சல். 25ஆம் தேதி அலெக்சாண்டர் மோகன் சிங், மிஸ்ஸஸ் ஆண்டனி இவாஞ்சலின், மிஸ்ஸஸ் ரம்யா, மிஸ் ரஞ்சனி, மிஸ்டர் சாமுவேல் இளவரசன், மிஸ்ஸஸ் வசந்தி. 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜான் சாமுவேல், மிஸ்ஸஸ் ஜாய்ஸ் பிரபாவதி, மிஸ் லினட் ரேச்சல், மிஸ்ஸஸ் மேரி எஸ்தர். 27ஆம் தேதி மிஸ்டர் ஆரோன் பொன் ரத்னபாண்டி, மிஸ்டர் ஆப்ரஹாம் அழகிய நம்பி. 28ஆம் தேதி மாஸ்டர் ஜாஷ்வா சாமுவேல், மிஸ் கேத்ரின் ரத்னமாலா, மிஸ்டர் ஜான்சன் கோயில்ராஜ், மிஸ் ரோஸ்லின் ஷீலா, மிஸ்ஸஸ் ஜெபா, மிஸ் கரண் எவாஞ்சலின், மிஸ்டர் சாமுவேல் ஞானம், மிஸ் ஷேரன். 29ஆம் தேதி மிஸ் கிரிஷ் ஆண்ட்ரியா, மிஸ்டர் கிறிஸ்துதாஸ், மிஸ்ஸஸ் எலிசபெத், மிஸ்ஸஸ் எலின் சோஃபியா ஆகியவர்கள் தூய மத்திய ஆலயத்தின் உறுப்பினர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். 2ஆம் கட்டளை நல்மைப்பர் ஆலயத்தின் சபையை சார்ந்த பெயர்களை வாசிக்கிறேன். 24ஆம் தேதி மிஸ்டர் சார்ல்ஸ் சங்கர், 27ஆம் தேதி மிஸ்டர் சந்தோஷ்குமார், 28ஆம் தேதி மிஸ்டர் இயேசுமணி குட்டி பிறந்தநாளை காணுகிறார்கள். திருமண நாளை காணுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். இருபத்தி 3ஆம் தேதி இன்று மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆலன் வினோ, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அருள்ராஜ் சாமுவேல், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஞானராஜ் இஸ்ரேல், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜேம்ஸ் செல்வராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வினோ. 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் டாக்டர் மதுரம் செல்வராஜ். 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பிலிப் தம்பிராஜன் ஜான், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சுபா ஏசுபாலன். 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஏனஸ்ட், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராபர்ட் தங்கசாமி. 27ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ரத்னசிங்.
28ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் செந்தமிழ் டேனியல். 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் YH ஷாம் அவர்கள் திருமண நாளை காணுகிறார்கள். பிறந்த நாளும் திருமண நாளையும் காணுகிற கடவுள் இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் ஆசீர்வதிப்பாராக. இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பிறந்த நாளை திருமண நாளை காணுகிற பிள்ளைகளை புதிய ஆண்டின் ஆசீர்வாதத்தை நிரப்பி இன்னும் பல்லாண்டுகளை காண கர்த்தர் கிருபை செய்யும். இம்மட்டும் நீர் கொடுத்த சுகபலன் பாதுகாப்புக்காக நன்றி. தொடர்ந்து குடும்ப வாழ்விலும் தனிப்பட்ட வாழ்விலும் உம்முடைய அருளையும் ஆற்றலையும் கொடுத்து நன்மையினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றோம். இன்னும் பல்லாண்டுகள் காண கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவினால் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனை 105வது பாடல் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 105. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் கால வேளைக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் இந்த 4வது ஓய்வு நாளிலே நாங்கள் கூடி உம்மை தொழுது கொள்ள வழிபட கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. ஒருவேளை ஆலயத்திலே நாங்கள் வந்து வழிபட முடியாவிட்டாலும் ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தொடர்பு சாதனங்கள் வழியாக ஆலயத்திலிருந்து நடத்தப்படுகிற இந்த வழிபாட்டிலே பங்கு பெறவும், உம்முடைய பிரசன்னத்தை உணரவும், உம்முடைய அருள் வார்த்தைகளை கேட்கவும், எங்களையே அர்ப்பணிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய தருணங்களுக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து எங்களை, எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய திருச்சபைகளையும், எங்களுடைய சமுதாயத்தையும் உலகத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஏற்பட்டக்கூடிய இந்த பயங்கரமான இந்த தீவிரமான கடின சூழ்நிலையின் மத்தியிலே
உம்முடைய அருளும் ஆற்றலும் எங்களை தாங்கிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டு குறிப்பாக இந்த நாளிலே கூட ஆண்டவரே மகளிர் ஞாயிறாக நாங்கள் அனுசரிக்கவும், இந்த மகளிர் ஞாயிறிலே ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கவும், பெண்களுடைய சிறப்பான ஆண்டவரே படைப்பு எவ்விதமாக இருக்கிறது, பெண்களுடைய பணிகள் எவ்விதமாக சமுதாயத்திலே குடும்பத்திலே வாழ்விலே இருக்கிறது, அவருடைய வாழ்வின் வழியாக நீர் மகிமைப்பட்ட மேன்மையான காரியங்களை இந்த நாளில் அருளின் வழியாக நாங்கள் கேட்டோம். ஆம் சுவாமி, நாங்கள் ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய சத்தியத்திலே வாழ எங்களுக்கு அருள் தரும்படியாக வேண்டுகிறோம். நீர் கொடுத்த ஆண்டவரே நீர் படைத்த பெண்களை பேணி பாதுகாக்கவும் வாழ்வளிக்கவும் நீர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கக்கூடிய முன்னுரிமைக்காக ஆண்டவர் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சமுதாயத்தில் வாழ்விழந்திருக்கக்கூடிய வாழ தெரியாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் வழிகாட்டவும் அவர்களை உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் நீர் விரும்புகிற பணிகளை செய்யவும் எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளிலே பேசினதை நினைவு கூர்ந்து நாங்கள் வாழ்வு கொடுக்கின்றவர்களாக வாழ வைக்கின்றவர்களாக வழிகாட்டுவர்களாக இருக்க எங்களுக்கு அருள் தரும்படியாக வேண்டுகின்றோம். எங்களுடைய திருச்சபையுடைய 4 திருச்சபைகளுக்குடைய பெண்கள் ஆண்டவரே அவர்களுக்காக பெண்கள் ஐக்கிய சங்கத்திற்காக அவருடைய சிறப்பான பங்களிப்புகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து உடைய வழிநடத்துதல் எங்களுக்கு தந்து காத்துக்கொள்ளும்படியாக வேண்டுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டு வெளியிலே ஆண்டவரே பணியாற்றி கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு துறையினருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே பாதிக்கப்பட்டக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய ஆண்டவரே பாதுகாப்பு வழிநடத்துதல் அனைவருக்கும் தந்து விரைவில் இந்த தீமை எடுக்கப்பட்டு மாற்றப்பட்டு மீண்டும் சுமூகமான சூழ்நிலையில் வாழவும் வழிபடவும் ஆண்டவரே எங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய அருமையான சகோதரர் ஆண்டவர் திரு சாமியல் அவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய வாழ்வுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எதிர்பாராத விதமாக ஆண்டவரே இடையிலே அவருடைய வாழ்வானது எடுக்கப்பட்டதை எண்ணி நாங்கள் வருந்துகிறோம். அவர் விட்டு சென்று கூடிய ஒரு மனைவி திருமதி கிறிஸ்டி அவளுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உம்முடைய ஆறுதலின் தேவன் சமாதானத்தின் தேவன் தாமே பிள்ளைகளை தேற்றி ஆற்றி ஆண்டவரே அவருக்கு வேண்டிய எல்லா விதமான நம்முடைய பாதுகாப்பையும் பராமரிப்பு தந்து ஆண்டவரே அந்த இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியத்தை தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய 4 திருச்சபைகளுக்காக எங்களுடைய போரூர் குருசேகரத்துக்காக ஜெபிக்கிறோம். தூய மத்திய ஆலயத்தின் இறைமக்களுக்காக, நல்மேய்ப்பர் ஆலயத்தின் இறைமக்களுக்காக, வெற்றி சிலுவை ஆலயத்தின் இறைமக்களுக்காக, தூய யோவான் ஆலயத்தின் இறைமக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு திருச்சபையுடைய குடும்பங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தலும் எங்களுடைய குருசேகரத்தின் எல்லா விதமான தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியாது ஜெபிக்கின்றோம். இந்த போரூர் பகுதியில் வாழ்கிற அனைத்து மக்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய பேராயத்திற்காக பேராயத்தில் நடைபெறுகிற பணிகளுக்காக ஊழியங்களுக்காக அனைத்து ஆயிரமாளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே இந்திய நாட்டில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நற்செய்தி பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருப்பதனாலே நாங்கள் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்கவும் உங்களுடைய வருகை பணிகளில் எங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாக வேண்டுகிறோம். தொடர்ந்து நம்முடைய திருக்கரங்களை எங்கள் தாழ்த்துகிறோம் ஒப்படுக்கிறோம். கேட்கும் தேகபர நன்மையினால் நிறைப்பெறலும் துதி கனம் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். சேர்ந்து ஜெபிப்போம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பிரசித்த பரமடத்திலே செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றல் அப்பத்தை தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கும் நாம் திரும்பித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுகளே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் வழிநடத்தலாம் அனைவரோடும் இன்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். மீண்டும் ஆண்டுடைய நாம் மகிமைக்காக வழிபாட்டின் நிறைவு பாடலாக பாமாலையில் 25 பாமாலை 25 கர்த்தாவே இப்போ உம்மை தொழுதோம் ஓர்மித்தெழுந்து கீதம் பாடுவோம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
சேர்ந்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம் கர்த்தர் நாமத்தினாலே. ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்கள். God bless you.